உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. நமச்சிவாயம். ஜூன் மாதம். இப்போது இந்த ஜூன் மாதம் மிகுந்த எதிர்பார்ப்போடு, ஒவ்வொரு மாதமும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் இந்த 2026 மே மாதம் எல்லாம் முடிஞ்சு ஜூன் மாதம் பெரிய எதிர்பார்ப்போடு ஓப்பன் ஆகுது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ரொம்ப சிம்பிளாக சொல்லுவோமே, மெயினாக பள்ளி மாணவர்கள் பெற்றோர்களுக்கு மிகுந்த கவலை. ஏன்னா ஸ்கூலில் கொண்டு போய்ட்டு சேர்க்கணும். எப்படி சாதாரண ஸ்கூலாக இருந்தாலும் 80,000 ரூபா கம்மி இல்லாமல் சேர்க்க முடியாது. அப்போ பணம் வேண்டும். அதே போல் நல்ல ஸ்கூலாக அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற கவலை இருக்கும். சிபிஎஸ்சி ஸ்கூல் மாற்றுவாங்க, இல்லை இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் மாற்றுவாங்க. அந்த மாதிரி ஸ்கூல் மாற்றுறது பிள்ளைங்களுடைய கவலை. பிள்ளைகளை நல்ல இடத்துல சேர்க்க முடியுமா? பிள்ளைகளை பற்றிய கவலை வேண்டாம். நல்லா படிப்பாங்க. இந்த ஜூன் மாதம் தொடங்கக்கூடிய கால நேரம் கிரகமாலிகா யோகத்தோடு தொடங்குது. எல்லாருக்குமே இந்த ஜூன் மாதம் நல்லா இருக்க போகுது. சும்மா சொல்லாதீங்க சாமி, சந்தோஷத்துக்காக சொல்லாதீங்க சாமி அப்படின்னு எதிர்பார்க்க வேண்டாம். நிஜமாகவே இந்த ஜூன் மாதம் அனைவருக்கும் நல்லா இருக்க போகுது. ஏன்னா கிரகமாலிகா யோகம். அது என்ன சாமி கிரகமாலிகா யோகம்? பாருங்க, கும்ப ராசியிலிருந்து கடக ராசி வரையிலும் 6 வீட்டிலும் 6 கிரகம் உட்காந்துருக்கு. 7 வீட்டில் உட்காந்துருக்காங்க. சிம்மம் வரையிலுமே கூட, கும்பத்திலிருந்து சிம்மம் வரையிலும் 7 வீட்டிலையும் 8 கிரகங்கள் உட்காந்துருக்கு. இது அப்படியே மாலை போட்டா மாதிரி கிரகமாலிகா யோகம். 7 to 7 1 to 7 இருந்ததுனாக்கா அந்த கிரகமாலிகா யோகமே இன்னும் கூட கூடுதலாக வேலை செய்யும். இன்னும் கூடுதல் சிறப்பாக இருக்கும். நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறுவதற்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா எல்லாருமே வெற்றி பெறுவது, வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுறோம். நமக்கு நேரம் நல்லா இருந்தால் நாம் ஈஸியாக வின் பண்ணிவிடுவோம். அந்த நேரங்காலம் சரியில்லைன்னா அப்போ தான் அங்கே கஷ்டம் ஏற்படுது, தொய்வு ஏற்படுகிறது, டிலே, காலதாமதம் ஏற்படுகிறது. அப்போ செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். தனிப்பட்ட முறையில் பாருங்கள், குரு பெயர்ச்சி நடந்துருச்சு. இந்த ஜூன் மாதம் நிறைய நல்லது இருக்குது. குரு பெயர்ச்சி நடந்துருது. கடகத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். இந்த ஜூன் மாதம் செவ்வாய் ஆட்சி, புதன் ஆட்சி, குரு உச்சம், சனி குரு சேர்க்கை. சார், எனக்கு தெரிஞ்சு இந்த ஜூன் மாதம் உங்களில் ஒரு 20% நபர்களுக்கு கோடீஸ்வர யோகம் இருக்குது. இதுவும் நிஜம். எப்படி சொல்கிறேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒன்றும் இல்லைங்க, உச்சம் பெற்ற குரு அங்கே மீனத்தில் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய 9வது இருக்கக்கூடிய சனியை சந்திக்கிறார். சனினா நம்ம எல்லாம் அழுக்கு, கஷ்டம், இருட்டு அப்படி தான் நினச்சிட்டு இருக்கீங்க. அவர் ஒரு அதிர்ஷ்டம், சனி கொடுக்கும் அதிர்ஷ்டம்னு வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா சனி இருக்கும் இடம் அதிர்ஷ்டம். அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு அதிர்ஷ்ட யோகம் இந்த மாதம் இருக்குது. அதே போல் புதுசாக ஸ்கூல் மாறுறவங்க, படிச்சுட்டு வெளியில் வரவங்க, அதே போல் ஹையர் ஸ்டடீஸ்க்காக காத்திருக்கக்கூடியவங்க, நீட்டுக்காக காத்திருக்கக்கூடியவங்க, நீட்லாம் எழுதி முடிச்சிருப்பாங்க, ரிசல்ட் வந்திருக்கும். இப்போ என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாது. இன்னும் 1 வருஷம் எழுதலாமா? பசங்க காத்திருக்கிறேன்னு சொல்கிறாங்க சாமி. இன்னும் 1 வருஷம் காத்திருக்கிறதா இல்லையா? இப்பயே எழுதிடலாமா, இல்லை வேறு கோர்ஸை சேர்த்துடலாமா? இது போல் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமு, ஜேஇஆர் இருக்கலாம், ஐஐடியாக இருக்கலாம், இல்லை வெளிநாடுகளில் வரக்கூடிய எக்ஸாமாக இருக்கலாம், ஹையர் ஸ்டடீஸாக இருக்கலாம். காத்திருக்கலாமா வேணாமா? அதே போல் புதுசாக காலேஜ் முடித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு, இது எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்னெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ, வேலை வாய்ப்பு, கல்வி, வெளிநாட்டு பயணம், புதிய
அதாவது கவர்மெண்ட் ஜாபுக்கான எக்ஸாம், மெயினாக பரீட்சை சம்மந்தப்பட்டது, எக்ஸாம் சம்மந்தப்பட்டது, எல்லாத்துக்கும் மேலே ஜெயிக்கக்கூடிய பர்சன்டேஜ் உங்களுக்கு எத்தனை தன்மை இருக்குது, இதெல்லாம் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. கும்பராசி. கும்பராசிக்கு ஜூன் மாதம் ராசிக்கு ராசிநாதன் சனி பகவான் 2ஆம் இடத்தில் அமைந்திருக்கிறார். பல வகையிலும் கும்பராசிக்கு வருமானம் வந்து சேரும். எனக்கு ஒரு 6 மாதமாக வேலை இல்லை, 3 மாதமாக வேலை இல்லை, இல்லை 1 வருஷமாக வேலை இல்லை, நான் நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டேன், யாரும் கூப்பிட மாட்டேங்கிறாங்க, இல்லை எல்லாமே நெருங்கி வருது அப்புறம் தள்ளி போயிடுது, இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய எனதருமை கும்பராசி அன்பர்களே. அதே போல் வேலையில் டிரான்ஸ்ஃபருக்காக கவர்மெண்ட் ஜாபாக இருக்கும், பதவி உயர்வுக்காக காத்திருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், ஜாப் பர்மனண்ட் ஜாபுக்காக நம்ம ஜாபை வந்து பர்மனண்ட் பண்ணணும் அப்படி அந்த பர்மனண்ட்டுக்காக காத்திருக்கக்கூடியவங்க, வேலையில் வந்து ஒரு ரெகக்னைஸ் ஆத்தரைசேஷன் கிடைக்கணும் அதுக்காக காத்திருக்கக்கூடியவங்க, மெயினாக பர்மனண்ட்டுக்காக காத்திருக்கக்கூடியவங்க, சிஎல்லாக ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ஏஜென்ட்டு மூலியமாக ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அப்புறம் வந்து கான்ட்ராக்ட் லேபராக இருக்கக்கூடியவங்க, இவங்கெல்லாம் நம்மளை வந்து பர்மனண்ட் லேபராக மாற்றுவாங்களா, ஜாப் வந்து பர்மனண்ட் ஜாப் ஆகுமா அப்படின்னு எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களே, வேலை சிறப்பானதாக இருக்கும், வேலை நிரந்தர வேலை கிடைக்கும். அது நீங்கள் உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம். வெளிநாடாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, நமக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா, இன்னும் 2 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா, இல்லை ரினிவல் விசா ரினிவல் பண்ணுவாங்களா, அதுக்கு லெட்டர் கொடுப்பாங்களா, விசா கிடைக்குமா. அப்போ இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய கும்பராசி என்பர்களே வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும். அதே போல் மெயினாக கும்பராசிக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், வருமானம் உருவாகும். ஒரு 6 மாதம் 1 வருஷம் வேலையே இல்லாமல் இருக்கிறது, இல்லை ஒரு 2 வருஷமாக வேலை தேடிக்கிட்டு இருக்கேன், வேலை கிடைக்கல, தொழில் செய்யலாமான்னு பார்த்தேன், நஷ்டம் வந்துடுச்சு, இல்லை ஒரு 10 வருஷமாவது நான் வந்து இப்போ ஓன் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் திரும்பவும் வேலைக்கு போகலாமான்னு யோசிக்கிறேன், வேலை கிடைக்குமா. அப்போ இப்படியெல்லாம் பேசக்கூடிய வேலை தேடக்கூடிய கும்பராசி அன்பர்களே, ரொம்ப நாள் கழித்து நீங்கள் வேலை தேடினாலும் சரிதான், இல்லை வேலையே இல்லாமல் இருந்தாலும் சரிதான், வருமானம் வர ஆரம்பிக்கும், வருமானம் உருவாகும். அப்போ என்னங்க அர்த்தம், ஆட்டோமேட்டிக்காக கும்பராசிக்கு வேலை கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். நல்ல வேலை கிடைக்க போகுது, அது கவர்மெண்ட் ஜாபோ ப்ரைவேட் ஜாபோ, சின்ன கம்பெனியோ பெரிய கம்பெனியோ, மெயினாக வருமானம் உருவாகும், வேலை கிடைக்கும். வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், வீண்பழி அவமானங்கள் இருக்குமே ஆனால், தேவையில்லாமல் உங்களை வந்து ஒரு இன்சல்ட் பண்ணுறது, வீண்பழி அவமானங்கள், தலைகுனிவுகள் இருக்குமே ஆனால், இன்னும் சொல்லப்போனால் வேலையெல்லாம் உங்களுக்கு மீது ஏதேனும் ஒரு பழியை சுமத்துறது, ஒரு வம்பு வழக்கு, ஒரு கேஸ் போடுற அளவுக்கு உங்களை வந்து வெளியில் போகாத அளவுக்கு தப்பிக்காத அளவுக்கு உங்களை ஏதாவது கார்னர் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா, அந்த மாதிரி மிக பயங்கரமான பிரச்சனைகள் வேலையில், எப்போ வேலை போகுமோன்னு தெரியாத ஒரு பயம் இருக்குமே ஆனால், அதெல்லாம் கவலைப்படாதீங்க கும்பராசி என்பர்களே, பயம் விலகும். இதுக்கெல்லாம் பிராயச்சித்தம் பரிகாரம் கை கொடுக்கும். உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும், அதில் தான் ரகசியம், பிறப்பு ஜாதகத்தில் தான் வேலை ரகசியம் இருக்குது. அப்போ கும்பராசி என்பர்களே வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும். அதே போல் புதிய வேலைகள் கிடைக்கும். வெளிநாட்டு போகிறதுக்காக காத்திருக்கக்கூடியவங்க, இல்லை கணவன் ஒரு இடமா மனைவி ஒரு இடமா இருப்பாங்க, 2 பேரும் சேருவதற்கான காலம். ரொம்ப நாள் வெளிநாட்டிலே இருக்கிறாங்க, எப்படியாவது நம்ம ஊருக்கு வரணும் சாமி, நம்ம வந்துடலாமா அப்படிங்கிறது, இல்லைனா நான் இன்னும் எத்தனை நாள் வெளிநாடுகளில் இருப்பேன், இன்னும் எத்தனை நாள் நான் வேலை செய்வேன், எனக்கு வயசு இப்போ 40 ஆச்சு 50 ஆச்சு, இன்னும் எத்தனை வருஷம் எனக்கு ஜாப் இருக்கும்,
வருமானம் இருக்கும், நான் ஊருக்கு வந்துடுவேனா, சொந்த ஊருக்கு போயிடுவேனா? அப்போ இந்த மாதிரியான கேள்விகள் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் கும்பராசி என்பர்களே, அதுக்கெல்லாம் நல்ல நேரம் பிறந்திருக்கு, நல்ல பதில் கிடைக்கும். உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் முக்கியம். அப்போ அதை கொண்டு தான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். அதே போல் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் அந்த கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் விலகும். வருமானம் அதிகரிக்கும், லாபம் அதிகரிக்கும், சேமிப்பு அதிகரிக்கும். அது மூலமாக என்ன ஆகுங்க, கடன் சுமைகள் குறையும். அது எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் சரிதான். கடன் கொடுத்தவ அசிங்கமாக திட்டிட்டு போனாலும் மிரட்டுறது, அதிகாரம் பண்ணுறது, கவலை வேண்டாம் கும்பராசி அன்பர்களே. கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் குறையும். புதிய உறவுகள் ஏற்படும். புரியுதுங்களா? புதிய உறவுகள் ஏற்படும். அந்த புதிய உறவுகள் மூலமாக நல்ல முன்னேற்றம் இருக்கும். வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதி, இதெல்லாம் அந்த சந்தோஷம், அந்த புதிய உறவுகள் மூலமாக நிம்மதி கிடைக்கும். அதே போலத்தான் குடும்பத்தில் மகிழ்ச்சி, தொழில் அமைப்புகளில் விவசாயமாக இருக்கலாம், சிறு தொழில்களாக இருக்கலாம், ஓன் பிஸ்னஸ் கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், டெக்ஸ்டைல் பிஸ்னஸாக இருக்கலாம். சிறு தொழில்கள் முன்னேற்றங்கள் ஏற்படும், வருமானங்கள் அதிகரிக்கும். மெயினாக திருஷ்டிகள் விலகும். திருஷ்டி தான் ஓவராக இருக்குது. திருஷ்டிகள் விலகும், கவலை வேண்டாம் கும்பராசி அன்பர்களே. கடைசியாக நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்ல விரும்புகிறேன். இந்த ஜூன் மாதத்தில் கிரகமாளிகா யோகம் இருக்குது, குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார், செவ்வாய் ஆட்சி, எல்லாத்துக்கும் மேலே ராகு சுக்கிரன், ராகு புதன் தொடர்பு. அப்படின்னா வெள்ளி விலை, அந்த தங்கம் விலை ஏற்றம் அடையும். கோல்டு ரேட் அதிகமாகிறதுக்கான சான்சஸ் உண்டு, வெள்ளி ரேட் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜூன் மாதம் விலையேற்றங்கள், மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகும். கோல்டு மார்க்கெட்டு, சில்வர் மார்க்கெட்டு, ஷேர் மார்க்கெட்டு, சென்செக்ஸ், இதெல்லாமே ட்ரேடிங்கு, இதெல்லாமே நல்ல லாபம் கொடுக்கும். அதே போல் இந்த கோல்டு பிஸ்னஸில் முதலீடு செய்திருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல லாபம் அங்கீகாரம் கிடைக்கும். இப்போ குடும்பம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், பசங்க சொல்கிற பேச்சை கேட்காமல் இருக்கிறது, பசங்க வீட்டை விட்டு வெளியில் போகிறது, பிரிவுகளை ஏற்படுத்துவது, காதல் பிரச்சனைகள். இப்போ பொம்பளை பசங்க எங்கே அடங்குதுங்க? ஆம்பளை பசங்க கூட வீட்டுக்கு அடங்கிடுறாங்க, பொம்பளை பசங்க அடங்க மாட்டேங்குதுங்க. அப்போ அது மாதிரி காதல் பிரச்சனைகள், கௌரவ பிரச்சனைகள், காதல் பிரச்சனைகளாக இருந்தால் திருமணத்தில் வரக்கூடிய தடைகள், பொருத்தம் இல்லாமல் இருக்கிறது. அப்போ காதலில் வரக்கூடிய தடைகள், அதே போல் கணவன் மனைவியிடையே வரக்கூடிய பிரச்சனைகள், கல்யாணமாகி 1 வருஷமாக இருக்கலாம், 6 வருஷமாக இருக்கலாம், 10 வருஷமாக இருக்கலாம். கணவன் மனைவியிடையே வரக்கூடிய பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், மாமனார் மாமியார், 3வது நபரால் வரக்கூடிய பிரச்சனைகள், அல்லது வசியம் சம்பந்தப்பட்டது, வேற தொடர்புகள், வெளியூர் தொடர்புகள், சம்பந்தமே இல்லாமல் 2வது மனைவி, 3வது வெளியில் தெரியாத தொடர்புகள், ஆண் பெண் தொடர்புகள். அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே. ஆனால் ஒரு வசியம், பிரிவு இருக்குனாக்கா அதெல்லாம் காப்பாற்ற முடியும். கவலை வேண்டாம் அன்பு பக்தர்களே. அதுக்கெல்லாம் நல்ல காப்பாற்றுறதுக்கு நல்ல வழி உண்டு. அதே போல் திருமண தடைகள், இப்போ ஜூன் மாதம்னா நமக்கு தமிழுக்குங்க வைகாசி, ஆனி மாதம், உத்தராயணம், ஆனி மாதம் குரு பெயர்ச்சி நடந்து போச்சு. அப்போ இனிமேல் உங்களுக்கு குரு பலன் வந்தாச்சு. உங்கள் பொண்ணோ பையனோ சீக்கிரமாக நல்லபடியாக ஜாதகம் அமைஞ்சு ஒரு டக்குன்னு நிச்சயதார்த்தம் பண்ணி இந்த ஐப்பசி கார்த்திகையில் கல்யாணத்தை முடிச்சிடலாம். தட்டி போன திருமணம், தள்ளி போன திருமணம்,
கிட்ட வந்து நெருங்கி கூடி நின்று போச்சுங்க சாமி, அந்த மாதிரி சொல்லக்கூடிய திருமணம். திருமணங்கள் கைகூடும். முதல் திருமணம், இரண்டாவது திருமணம், வயோதிக திருமணம், காதல் திருமணங்கள், திருமண யோகங்கள் கைகூடும். அதே போல் கணவன் மனைவியிடையே வரக்கூடிய பிரச்சனைகள், டிவோர்ஸ், விவாகரத்து வரையில் வரக்கூடிய பஞ்சாயத்துக்கள், அதெல்லாம் கூட நல்ல முறையில் முடியும், தீர்வு கிடைக்கும். சேராத கணவன் மனைவி மீண்டும் சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போலத்தான் குழந்தை பாக்கியம். கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷமாகுது, இந்த குழந்தை பாக்கியத்திற்கு மட்டும் கணவன் மனைவி இருவருடைய ஜாதகமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். கணவன் மனைவி இருவருடைய ஜாதகமும் முக்கியம். இப்போ ட்ரீட்மெண்ட்டு போகலாமா, ட்ரீட்மெண்ட்டு போனால் ஜெயிக்க முடியுமா, இல்லை இயற்கையாகவே குழந்தை கிடைக்குமா? அப்போ இதெல்லாம் வாழ்வியல் பிரச்சனைகள். எது? திருமணம், கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமை, குழந்தை பாக்கியம், இதெல்லாம் வாழ்வியல் பிரச்சனைகள். இது எல்லாமே கூட இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும், நல்ல தீர்வு கிடைக்கும். அப்போ இந்த ஜூன் மாதம் நம்ம எல்லாருக்குமே, உங்கள் எல்லாருக்குமே நல்ல மாதமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.